சொன்னதை செய்து காட்டிய அமித்ஷா. முடிவுக்கு வந்தது பிரச்சனை. இதுதான் மோடியின் பவர். இந்தியாவில் நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக மார்ச் 31க்குள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களிடம் வாக்குறுதி அளித்தார். அந்த வகையில் திட்டம் போட்டு முடித்துள்ளது மத்திய பாஜக அரசு. இது மக்களிடம் வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் சொன்னதை செய்து காட்டியது பாஜக அரசு என்றும் வரலாற்றை மாற்றியுள்ளது என்றும் கூறப்படுகிறது. இந்தியா கடந்த 50 ஆண்டுகளாக உள்நாட்டில் ஒரு மறைமுக போராட்டத்தை சமைத்து வந்தது. வெளிநாட்டு அச்சுறுத்தல்களுடன் சேர்த்து நக்சலிசம் எனப்படும் உள்நாட்டு பிரச்சனை நாட்டை பாதித்தது. பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளின் ஆதரவுடன் நடந்த இந்த வன்முறைகள் 16,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்தனர். 2014ஆம் ஆண்டுக்கு முன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆயுதம் எடுத்த மாவோயிஸ்டுகளை தடுக்க நமது ராணுவ வீரர்கள் ரத்தம் சிந்தி வந்தபோது தவறாக வழி நடத்தப்பட்ட இளைஞர்கள். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள் என கருதிய மாவோயிஸ்டுகளை பெருமைப்படுத்தியது. பாதுகாப்பு படைகளுக்கு தெளிவான திட்டமின்றி பணிகள் வழங்கப்பட்டது. ரெட் காரிடார் பகுதிகளில் சாலை, மின்சாரம், பள்ளி, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தன. பழங்குடியினர் வாக்களிக்க கூட முடியாத சூழ்நிலை உருவானது. இப்படியான சூழ்நிலையை மாற்ற 2014க்கு பின் மத்தியில் பாஜக ஆட்சி வந்த பின் பிரதமர் மோடியின் தலைமைக்கு கீழ் வன்முறைக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடு எடுக்கப்பட்டது. மத்திய அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்த சமாதான் திட்டம் கீழ் கோப்ரா கமாண்டோ, டிஆர்ஜி படைகளுக்கு நவீன தொழில்நுட்ப உதவி செய்வது, 2026க்குள் மாவோயிஸ்டுகள் இல்லா நாடாக மாற்றப்படும் என வாக்குறுதி எல்லாம் அளித்தார். அதாவது மாவோயிஸ்டுகள் சரணடைய வேண்டும் அல்லது ஒழிப்பு என 2 எச்சரிக்கை கொடுத்தார். அதன் அடிப்படையில் தான் நக்சல் பாதிப்பு மாவட்டங்கள் 126லிருந்து 10க்கும் குறைவாக குறைந்தது. வன்முறை 77 விழுக்காடு குறைந்துள்ளது. உயிரிழப்புகள் 90 விழுக்காடு குறைந்தது. சாலைகள், மொபைல் டவர், பள்ளிகள் போன்ற வளர்ச்சி ஏற்பட்டது. பழங்குடியினர் வாக்களிப்பு உரிமை மீண்டும் உறுதி செய்யப்பட்டது. கடந்த மாதம் மார்ச்சுக்கு சொன்னபடி இந்தியாவில் மாவோயிஸ்டுகள் முற்றிலும் குறைக்கப்பட்டது என்ற சாதனையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் உறுதிப்படுத்தினார். 50 ஆண்டுகளில் முடியாததை 12 ஆண்டுகளில் முடித்தது. இது ஒரு பெரிய சாதனை. காங்கிரஸ் பாதுகாத்ததை இந்தியா முடித்தது என்றும் கூறப்படுகிறது. இதற்கு முழு காரணம் மோடி சொன்னதை சரியான முறையில் அமித்ஷா திட்டமிடல் செய்ததும், ராணுவ வீரர்களின் தைரியமும், மாவோயிஸ்டுகள் ஆயுதம் கைவிட்டு சமூக வாழ்வில் மீண்டும் இணைந்ததும் காரணமே இதற்கான வெற்றி என்று பார்க்கப்படுகிறது.